அவர் என்னை இன்னும் வெறுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் மிஸ்டர் கிங் குழந்தைய அவரை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. மிஸ்டர் கிங் கியாராவை தன்னோட மகளா நினைச்சாரு. என்னால எப்படி இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் மீறி அவர்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுல இருந்த ஒரு பயம் என்ன தடுத்துருச்சு. வேண்டாங்க ப்ளீஸ், நீங்க கியாராவை இப்படி தூக்கிட்டு போக கூடாதுங்க ப்ளீஸ். எனக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. கட்டாயப்படுத்த கூடாதுங்க. என் மகளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த பயம் ஒரு நாள் உண்மையாயிடுச்சு. நீங்க என்கிட்ட நான் பயந்த மாதிரியே பேசுனீங்க. நான் என் மகளான கியாராவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இன்னும் 7 நாள்ல கியாரா என்னோட மகங்கிறத நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி தீர்வேன். இதோட என்னோட 7 வருஷ தண்டனை முடியும். அன்னில இருந்து உன்னோட ஆயுள் தண்டனை ஸ்டார்ட் ஆகும். என் விதியில என்ன எழுதியிருந்தாலும் நான் அதை ஏத்துப்பேன். ஆனா கண்டிப்பா என் மகளை என்கிட்ட இருந்து பிரியறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன பத்தியும் மிஸ்டர் கிங்க பத்தியும் இவர் என்ன கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்கட்டும். ஆனா என் வாயால உண்மையை மட்டும் இவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னோட எதிரிங்களுக்கு நீ எந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுறியோ அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பண்றது ஒண்ணுமே இல்ல தானு. நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்க மைதிலியானி? ஒண்ணுமே புரியலையா? மேல செவர்ல என்ன இருக்கு? அபி பிரக்யாவோட மக இன்னைக்கு ஸ்கூல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது அபியும் பிரக்யாவும் ஸ்கூல்ல கியாரா கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க உடனே மகளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. மக பக்கத்துல இருக்கணும்ல. கியாரா என்னோட மகங்கிறதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் நான் ஆதாரத்தோட வருவேன். கியாரா மிஸ்டர் கிங்கோட மக. அவரு என்கிட்ட கியாராவை பத்தி கேட்டாரு. அவர் இந்த அளவுக்கு நல்ல அப்பாவா இருக்கும்போது கியாராவுக்கு எதுவும் ஆகாதுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் சொல்றதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. மிஸ்டர் கிங் தான் அவளோட அப்பா. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா. அப்படியா? கிங் ரொம்ப நல்ல ஃபாதர் தான், ரொம்ப நல்ல புருஷன் தான். அவரு எந்த அளவுக்கு நல்ல ஃபாதர்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செஞ்சு போய் சொல்லி உன்னோட இமேஜை கெடுத்துக்காத. அது உனக்கு சூட் ஆகல. நான் என்ன போய் சொன்னேன்? உனக்கும் கிங்க்கும் நடுவுல இருக்கிற உறவு அது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன உறவு? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன் தான் எங்களுக்கு நடுவுலயே இருக்கு. சும்மா நடிச்சிட்டு இருக்காத. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உனக்கு தெளிவா தெரியுமா? ஆமா. நான் சொல்றேன் கேளு. மாமா ஒன் செகண்ட். ஒரு இம்பார்ட்டன்டான வேலை வந்திருக்கு, கொஞ்சம் வர முடியுமா? 2 நிமிஷம் இரு, தெளிவா சொல்லிட்டு வரேன். இல்ல மாமா, நீங்க ஏன் கூட வாங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை, கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். நான் சொல்றேன் இல்ல, இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க. ஒரு என்ன சொல்லுங்க. கேளுங்க. ரிலேஷன் எப்படி சொல்லுங்க. எப்படி கேக்குறா பார்த்தல? சாரிக்கா. என்ன சாரி? அவளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அபி. டிஎன்ஏ டெஸ்ட். ஒரு தடவை கியாராவோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் உன் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்டிபிகேட், பாஸ்போர்ட், ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் தேட வேண்டாம். டிஎன்ஏ ரிசல்ட் அவ உன் பொண்ணுதாங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். அண்ணாவையும் பிரக்யாவையும் சேர விடாம எந்த விஷயம் தடுக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்? அதனால உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். சரி, ஓகே. அது என்னங்கறத நீ கண்டுபிடி. தயவு செஞ்சு கண்டுபிடி. நான் இப்ப போறேன். ஏய், ஒன் செகண்ட். நீ எங்க போற? ஹாஸ்பிட்டலுக்கு. நான் அபியும் பிரக்யாவும் ஒன்னு சேர விடாம தடுக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம். நீ யார்கிட்டயும் மிஸ்டர் கிங்கும் பிரக்யாவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்லன்னு சொல்லல. நான் ஏன் சொல்ல போறேன்? வெரி குட். ஏன்னா ஒருவேளை யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா இப்ப நம்மள பார்த்து கொஞ்சமாவது பயப்படுறாங்க. இனிமே மதிக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்த அபி எல்லார்கிட்டயும் சொல்லி பிரக்யாவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான எல்லா கதவையும் நான் மூடியாகணும். அப்படி என்ன பண்ண போற தனு? வேல், இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கல. ஆனா என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபியும் பிரக்யாவையும் தடுத்தாகணும். இல்லன்னா நாளைக்கு இல்ல இன்னைக்கு அபி பிரக்யாவை கூட்டிட்டு வந்துருவான். அங்கதான் அவளுடைய மக கியாரா இருக்காளே. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான இன்னொரு காரணம். பிரக்யா கியாராவோட பேரை சொல்லிக்கிட்டு அபியோட தோல்ல சாஞ்சு அழுவா. அபி அவளை ஹக் பண்ணிப்பான். இன்னும் வாட் ஆலியா, நான் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அந்த கியாரா செத்தாலும் நான் இதை நடக்க விட மாட்டேன். இவர் பாவம் மகளை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. பாருங்க, அவர் கண்ணு கலங்குறது பாருங்க. தாயோட தாய்மையை விட அப்பாவோட பாய்மைதான் தெரியும். உங்க மகளை நீங்க பார்க்க உரிமை இல்லையா? இவங்க 2 பேரோட சண்டையில குழந்தை மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க.
அவ இவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. எதனால சண்டை நடந்துச்சு? அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் கேக்குறேன், யார் வீட்டுலதான் சண்டை நடக்கிறது இல்ல? எல்லாரோட வீட்லயும் சண்டை நடக்குது. சண்டை நடந்தாதான் அது வீடுன்னு சொல்றாங்க. ஆனா சண்டையால வீட்டுல பிரிவு இருக்க கூடாதுல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நானும் ஒரு பொண்ணுதான். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தலாமே. எந்த பொண்ணு? அவரோட பொண்ணு. இன்னைக்கு குழந்தையதான் இருக்கான்னு நாளைக்கு பெரியவள் ஆயிடுவாள்ல. ஆனா அவ பெரியவள் ஆன உடனே அம்மா பாசம் அப்பா பாசம் ரெண்டும் கிடைக்கணும். இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணமா இருப்பீங்க. உதவி செய்யுங்க. நான் என்ன பண்றது? ஒரு டாக்டர் ஜஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுனால அவங்க வாழ்க்கையை காப்பாத்திட மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கூட அவங்க வாழ்க்கையை காப்பாத்தலாம். ஒருவேளை கடவுள் இந்த காரணத்துக்காக கூட உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அதுதான் உண்மை. கடவுள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு தேவதையை எங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க எடுத்த உறுதிமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? டாக்டர் ஆகும்போது என்ன சொன்னீங்க? எந்த நோயாளிக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது. ஆனா இங்க நோயாளி யாரு? இவர்தான். மகளோட பாசத்துக்காக செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சு டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எங்க கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வின் சிச்சுவேஷன் ஆயிடும். 3 பேரும் ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. 3 பேரோட உயிர் தப்பிச்சிடும். நான் இத பண்றேன். கண்டிப்பா பண்றீங்களா? கண்டிப்பா. நீங்க எங்களுக்கு கடவுள். நான் கண்டிப்பா வெளியில போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன், டாக்டர் உருவத்துல நான் கடவுளை பார்த்தேன்னு. தேங்க்யூ. என்னமா டிராமா பண்றாடா? கிளாஸ்க்கு போனாலாம் எல்லாம் டிவி கத்து கொடுக்கறது. ஓகே, என்ன பண்ணணும்ன்றத நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் இதை எப்ப பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி. நான் உன்னை கோவப்படுத்திருக்க கூடாது. ஆக்சுவலி அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசிருக்கவே கூடாது. சாரி. இவரையே இப்படி பிஹேவ் பண்றாரு? பிரபாவும் த்ரிஷாவும் இவர்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க? எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றாங்களோ? மாமா இங்க வந்துட்டாருன்னா அப்புறம் பிரக்யாக்காவ பின்னாடியே வந்துடுவாங்க. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா அது நடக்காதுங்க. சொல்றது புரியுதா? அதனாலதான் மாமா இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னேன். அடேங்க அப்பா, என் கூட பழகி பழகி நீயும் ரொம்ப பிரெயினி ஆயிட்ட. நீங்க என் கூட எங்க இருக்கீங்க? கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு மாமா கூடயே இருக்கீங்க. பெருசா பேசுறாரு. கியாரா ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டா. ஷீ இஸ் ஃபைன். ஆனா அவளுக்கு இன்னும் நினைவு திரும்பல. பட் டோன்ட் வரி, மெடிசனோட எஃபெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நினைவு திரும்பிடும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க வந்து அவளை பார்க்கலாம். பட் எல்லாரும் தனித்தனியா போய் பாருங்க. ஓகே. Thank you so much. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. என்னாலயும் பேஷண்ட் கிட்ட போக முடியாது, லேப்ல இருக்கிறவங்களாலயும் போக முடியாது. அதனால நீங்க தான் உள்ள போகணும். டெஸ்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். என்னென்ன கொண்டு வரணும்? இதுல நீங்க கிளாராவோட சலைவா கொண்டு வரணும். ஓகே, சலைவா, நகம், முடி, இதை வச்சுதானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. எஸ். யா, இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சா எல்லாமே கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே லேப்க்கு போகணும். லேப் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகேவா? சரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கீங்க? என்ன பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணது இல்லையே. நான் சந்தோஷமா இல்ல, கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஏன்னா கேரா ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டா. நீயும் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நான் லைட்டா ஸ்மைல் பண்றேன். இல்ல வேணாம், நீங்க முன்னாடி பேசுற மாதிரியே பேசுங்கன்னா ஃபைன், நான் அதே மாதிரி பேசுறேன். கோபப்படவா? வேணும்னா என்னோட நெட்ரிக் கண்ணியை திறந்துடுறேன். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ஆனா இப்ப சொல்ற மூட்ல இல்ல, அப்புறமா சொல்றேன். இல்லைன்னா நீ கண்ணு வச்சிருவ. நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். ஐயோ, இவ கேராவை பார்க்க போறா. அங்க த்ரிஷாவும் பிரபாவும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, இவளை எப்படியாவது தடுக்கணும்.
தேங்க்யூ. அபிகிட்டையும் பிரக்யா கிட்டையும் கியாராவை வந்து பாருங்கன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆமா, வேலை முடிஞ்சதா இல்லையா நம்ம மாமாவும் டென்ஷன்ல இருப்பாரு. நம்ம போய் சொல்லிடலாம் வாங்க. பிரக்யா, என்னோட பிரம்மன் நினைக்கிறேன். அவரு இங்க எங்கேயுமே இல்ல. பிரக்யா, இவன் எப்ப வந்தாலும் பிரக்யா என்ன மறந்துடுறா. அது கேமா இருந்தாலும் சரி, ரியல் லைஃபா இருந்தாலும் சரி. என்னை கியாரா கிட்ட கூட்டிட்டு போ. கைய விடுறா. வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கியாராக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சது. என்னால வீட்ல இருக்க முடியல, அதான் இங்க வந்துட்டேன். அவளை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. பட் யூ நோ வாட் அபி, இந்த விஷயத்த நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஐ மீன், ஐ அம் யுவர் வைஃப். என் மகளுக்காக பொய்யான கஞ்சனை தானே காட்டுற. எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் தனும். நீங்க என்னோட மகளுக்காக வரல, உன்னோட வேலையா நீ வந்திருக்க. எதுக்காக வந்திருக்கியோ அந்த வேலையை மட்டும் பாரு. என் பின்னாடி சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரக்யா. ஆனா கியாரா கூட என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு டென்ஷனா இருக்கு. அவ விஷயத்துல நான் பொசிட்டிவா தான் இருக்கேன். ஆக்சுவலி இவ்வளவு வருஷமா அவளை வளர்க்கும் போது நான் அவளோட ரியல் ஃபாதர் கிடையாதுங்கிறத நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனா நீ எப்படி ஃபீல் பண்ண? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படி எதுவும் இல்லைன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும் பிரக்யா. நான் ஹாஸ்பிட்டல்ல அவ கூட இருந்திருக்கணும். நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என் மைண்ட்ல இருந்து எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் போச்சுன்னு எனக்கு தெரியும். மைண்ட்ல இருந்து படிச்சுங்கிறது ஓகே. ஆனா நான் கியாராவோட ஃபாதர் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாத. அப்சல்யூட்லி நாட். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. கியாரா உங்களோட பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் கிடைச்சிருக்கீங்க. அவர் ரொம்ப லக்கி. கியாரா எனக்கு மகளா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். அவ என் கையை பிடிச்சிருக்கா. அவ கையை என்னைக்கு நான் விட மாட்டேன் பிரக்யா. அவளை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. நான் அவ பக்கத்திலேயே தான் இருப்பேன். அவளுக்கு எப்பவாது ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் அவ பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. நான் அவ பக்கத்திலேயே தான் இருப்பேன். அவளுக்கு எப்பவாது ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் அவ பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அபி நீ இல்லாத நேரத்துல எதுக்காக இந்த வீட்டுக்கு வரா? என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்திருக்கியா? இவ்வளவு விட்டுரு. நீங்க கியாராவை பாத்துட்டீங்களா? அபியை இப்ப இங்க கூட்டிட்டு வரலாம்ல? நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க ப்ளீஸ். சரி. உங்களோட இந்த ரகசியத்துக்குள்ள இந்த பாட்டிலும் சம்பந்தப்பட்டிருக்குல்ல? நீ எதுக்காக இவ்வளவு கேவலமா யோசிக்கிற தனு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க ஹாஸ்பிட்டல்ல கியாராவை கவனிக்கிறத விட்டு மிஷனியா கவனிச்சிட்டு இருப்போம். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. அவங்க அவங்களுக்கு சொந்தமான விஷயம் அவங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும். புரியுதா? சரி வாங்க, அவர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். த்ரிஷா இந்த பாட்டில பத்தி பேசினாலா இல்ல அபிய பத்தி பேசினாலா? கண்டிப்பா இவங்க எதையோ மறைக்கிறாங்க. அபி பிரக்யாவை சேர்த்து வைக்க ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த பொண்ணு ரொம்ப லக்கி. இவளோட அப்பா இவ மேல உயிரே வச்சிருக்காரு. சார், நீங்க இவளோட அப்பாவை பாத்தீங்களா? இந்த ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆகும். இது சீக்கிரமா கிடைக்காதா?
ஏன் கேக்குறேன்னா ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டே ஒரே நாள்ல கிடைச்சிருது. அதுவும் அர்ஜென்ட்னா சில மணி நேரத்துல கொடுக்குறாங்க. நீங்க சீக்கிரம் கொடுக்க முடியாதா? சார் இது டிஎன்ஏ டெஸ்ட். நான் மட்டும் என்ன பிளட் டெஸ்ட் நான் சொன்னேன். என்னங்க அதுதான் அவர் புரிய வைக்க முயற்சி பண்றாரு. இது டிஎன்ஏ டெஸ்ட், பிளட் டெஸ்ட் கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும்ன்றாரு. இது சின்ன டெஸ்ட் தானே த்ரிஷா, இதுக்கு ஏன் இவ்வளவு? டெஸ்ட் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா ரிசல்ட் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் ஆகும். சரி, இப்போ சீக்கிரமா முடியுமா? என்ன பண்றீங்க நீங்க? பணத்தால எல்லா வேலையும் முடிச்சிடும்னா அப்புறம் எங்க தேவையே இருக்காது. நீங்க எங்க வேணாலும் போங்க. டிஎன்ஏ டெஸ்ட்க்கு கண்டிப்பா டைம் ஆகும். அப்புறம் இது சீக்ரெட் டெஸ்ட் வேற. சோ ஆஃப் ரெக்கார்ட்ல வேற பண்ணணும். அதுக்கான டைம் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஆனா நீங்க சந்தோஷமா அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வேணும்னா இதை ஏத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க, அதான் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க, கொடுங்க ப்ளீஸ். ஐயோ இல்ல இல்ல இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ப்ளீஸ் பணத்தை கொடுக்காதீங்க. அஞ்சலி மேடம் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க என் ஒய்ஃபோட உயிரை காப்பாத்திருக்காங்க. சோ அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அஞ்சலி மேடம் கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. ரிப்போர்ட் சீக்ரெட்டா இருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல. சோ கவலைப்படாதீங்க, இது சீக்ரெட்டா தான் இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஜஸ்ட் ஒரு தடவை இந்த ஒழுங்கா நில்லேண்டா. பிரக்யா பிரக்யா பார்த்தாலும் பிரக்யா பிரக்யான். மாமா நிஜமாவே அக்கா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்லையே. எஸ் மேம். இத டாக்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓகே. பிரக்யா, நாங்க எதுக்காக உங்ககிட்ட இருந்து மறைக்க போறோம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. அது உண்மைதான் சொல்றோம். உண்மைதான் சொல்றீங்களா? கியாரா ரிப்போர்ட்ஸ் இப்பதான் அவர் கொண்டு வர போயிருக்காரு. சோ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஆக்சுவலி நாங்க வந்து ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கிறோம். நாங்க டெஸ்ட் பண்ணதா வந்தோம். என்ன சொல்ல விடுங்க பிரபா. அக்காவே வந்துட்டாங்க. இப்போ மறைச்சு என்ன பிரயோஜனம்? அக்கா, நாங்க லேப்ல டெஸ்ட் சாம்பிள் கொடுக்கதா வந்திருக்கோம். இவரோட பிளட் டெஸ்ட் தான். டெஸ்டா? நீங்களே இப்ப பாத்தீங்களா, நீங்க உள்ள வந்ததும் திடீர்னு இவர் விழுந்தாரு. இப்பெல்லாம் இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. இப்போ மேல ஃப்ளோர்ல கூட 2 தடவை தடிக்கு விழுந்துட்டாரு. நான் இவர்கிட்ட நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், அப்படியே டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னேன். ஆனா இவர் கேட்கவே இல்லக்கா. இல்ல டெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம்னு சொன்னாரு. கேராவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. We should go. நான் போயிட்டு வரேன். நீ, நான், கியரா 3 பேரும் ஒன்னா இருப்போம். ஃபேமிலியா இருப்போம். And I promise you. என்ன முறைக்கிற? போட்டோல இருந்து உன்னை வெளியே இழுத்து. எத்தனை நாள் தான் இப்படி போட்டோவை பார்த்து பேசிட்டு இருப்பீங்க? அவங்க தான் திரும்பி வர போறாங்களே. முன்னாடி உட்கார வச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. அக்கா திரும்பி வர போறாங்க, நம்ப முடியல. ஆமா, நம்பவே முடியல. பிரக்யா எப்ப திரும்ப வருவா, எப்ப வருவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாரு, பிரக்யா மட்டும் இல்ல, என்னோட மகளும் கூடவே வரப்போறா. நான் எழுந்ததெல்லாம் வட்டியும் முதலமா கிடைக்க போகுது. I love you. And கணவன் மனைவியால பிரிஞ்சு வாழ முடியும்பா, ஆனா குழந்தைங்க அம்மா அப்பாவால குழந்தைங்களை விட்டு பிரிய முடியாது. பிரக்யாவை விட்டு பிரிஞ்சு அவ இல்லாம உன்னால வாழ முடியும், ஆனா கேரா அவ இல்லாம உன்னால வாழ முடியுமா? பிரக்யாவோடவே கேராவும் உன்னை விட்டு போயிடுவாப்பா. அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சித்தி, நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. கிங், சரிப்பா, நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். கடைசியா என்னோட ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன்ல உன்னோட கண்களையும் காதுகளையும் திறந்து வை.
அதுக்கப்புறம் நீங்க பாரு, நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உனக்கு உண்மைதான்னு தெரிய வரும் கிங். வாங்க, நேஹா கிட்ட கூட்டிட்டு போறேன். வாங்க. எல்லாரோட வாய்ஸும் கேக்குது, ஆனா பிரக்யாவோட வாய்ஸ் மட்டும் கேட்கலையே. அவ வரலையோ? அபி, ஓ, ஓ. நேரா நில்லு, எந்திரிச்சு நில்லு. அபி, நான் விழுந்துருவேன். நல்ல சரியா நிக்க முடியும். என்ன விடு, இல்லனா நான் விழுந்துருவேன். இவளை எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இருக்கு. எத்தனை தடவை தான் இவ காதல்ல என்ன பைத்தியமாக்குவான்னு தெரியல. இந்த கிரைம்க்கு இவளை அரெஸ்ட் பண்ணாலும் தப்பு இல்ல. என் மனசுல இருக்கிற ஜெயில இவளை போட்டு பூட்டி வச்சுக்கணும். என்னதான் தேடிட்டு இருக்கா? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இவளை வெயிட் பண்ண வைப்போம். அவளை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறது அவளுக்கு தெரியணும். என் மனசுல இருக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லாத வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல விஷயம் என்னன்னு அவகிட்ட சொல்லணும். டாக்டரோ இல்ல நர்ஸோ ஒரு ஹஸ்பண்ட் எந்த பொண்ணை பத்தி பேசினாலும் சரி, ஒய்ஃப்க்கு பொறாம வந்துடும்ல. நாங்க வேற யாரையாவது புகழ்ந்தா உங்களுக்கு பொறாமையா இருக்காதா? ஆக்சுவலி அதுக்காக தான் பேசும்போது வைஃபையும் கொஞ்சம் புகழணும்னு சொல்றது. அப்படியா? ஒன்னு சொல்லட்டுமா? கொஞ்சம் பக்கம் தான் சொல்றேன். அதுக்கு நீங்க முதல்ல என்ன பிடிக்கணும்ல. ஏய், என்ன சேலஞ்சா? ஏதோ பெரிய பிளான் தான் வச்சிருக்காங்க. எனக்கு அது மட்டும் நல்லா புரியுது. இல்லனா இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஆனா அது என்ன பிளானா இருக்கும்? சொல்றது கேளு. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு நடுவுல அவங்க பொண்ணு வந்துட்டா. காதல் இருந்ததுனாலதான் அவங்க போலீஸ்க்கு நடுவுல சண்டை போட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கத்தணும். அவங்களுக்கு நடுவுல இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. என்னைக்கு இவங்க 3 பேரும் ஃபேமிலியா இந்த வீட்டுல இருக்காங்களோ அன்னைக்கு இந்த வீட்டுல உனக்காக எந்த இடமும் இருக்காது தனு. அக்கா, நீங்க மாமாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் அவரை பார்க்கவே இல்ல. அவரை தேடினீங்களா? இல்ல, நான் அவரை தேடலையே. இல்ல, நான் ஜெனரலா தான் யோசிச்சேன். அவரு மிஸ்டர் கிங் போயிருக்கிற அதே மீட்டிங்க்கு போயிருப்பாரோ. இங்கதான் இருக்காரு. அவர் எங்கேயே போகல. எங்க இருக்காரு? எங்க? உங்க பின்னாடி. எனக்கு பின்னாடி முகத்தை மறைச்சிட்டு ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ யாருன்னு நான் கேட்டேன். ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. நீயே கேள பாரு. ஏய் பொண்ணு, இங்கதான் அந்த பொண்ணு இருந்தா. த்ரிஷா, நீயே த்ரிஷா. ஹலோ சார், அவங்களை கூட்டிட்டு போய் பேசு. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்.
டோன்ட் கால் மீ. தனு டோன்ட் கால் மீ. தனு எனக்கு ஃபோன் பண்றத முதல்ல நிறுத்து. தனு எனக்கு ஃபோன் பண்ணாத. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். தனு நீ எனக்கு ஃபோன் பண்றத நிறுத்து. ஃபோன் அடிக்கல ஃபோன் அடிக்கல ஃபோன் அடிக்கல. கம் ஆன், என்னோட போனை எட. நிக்கல், இந்த தடவை எதுக்காக கால் பண்றான்னு தெரியலையே. நீங்க ஆமா நான் தான். நீ என்ன தானே தேடிட்டு இருந்த, இப்ப என்ன பார்த்த உடனே ஷாக் ஆயிட்ட. இல்ல நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நான் வரலனா வேற யார் வருவாங்க? நீ இங்க மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையிலயும் திரும்ப வந்துட்ட. ஆனா அது உனக்கு தான் தெரியல. காதல் இருக்கிற இடத்துல ஈகோவும் ஆட்டிடியூடும் இருக்கக்கூடாது. அதனால ஐம் சாரி, இட்ஸ் மை ஃபால்ட். நான் ஏத்துக்கிறேன். எதுக்காக இப்போ ஷாக் ஆகி நிக்கிற? ஓ, என்னோட இந்த சேஞ்சஸை பார்த்து ஷாக் ஆயிட்டியா? எஸ், I've changed. ஆக்சுவலி நேத்துல இருந்தே நான் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கேன். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, எனக்கு கவலை இல்ல. ஆனா என்ன மட்டும் தொல்லை பண்ணாதீங்க. நெல்லு எங்க போயிட்டு இருக்க? மருதாணி வச்சுக்க போறியா? என் பேரை தானே எழுதுவ? நான் மருதாணி வச்சுக்கிறதையே நிறுத்திட்டேன். அப்படி மருதாணி வச்சாலும் உங்க பேர் அதுல எழுத மாட்டேன். நீங்க என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. இந்த உலகம் வேணா உன்னோட பொய்யை ஏத்துக்கலாம் பிரக்யா, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாருக்கும் முன்னாடி நான் மிஸ்டர் கிங்கோட மனைவியா தான் இருக்கேன். அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு பொய் சொல்லியிருக்கேன். அதனால உங்ககிட்டயும் நான் பொய் சொல்லிதான் ஆகணும். வேணாம் தனு, உன்னை காதலிச்சதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு இப்ப என் லைஃப்ல இருக்கிற கொஞ்சம் நிம்மதியோட என்ன வாழ விடு. ஐ நோ நிக்கல், என்னால நீ நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்றது? என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு நிக்கல். நிக்கல், நீ என்னோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். அபியை நான் காதலிக்கிறேங்கிறது உண்மைதான். ஆனா நிக்கல், என் லைஃப்ல நான் உனக்கு கொடுத்த இடத்தை யாராலையுமே அடைய முடியாது. யார் நினைச்சாலும் அங்க வர முடியாது. எனக்கு தான் நீ உதவி செய்யணும்னு இல்ல நிக்கல். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் நிச்சயமா நான் உனக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுவேங்கிறத நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீ எப்படி என்ன தனியா விடலாம் சொல்லு? நிக்கல், நீ என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா எனக்கு நீ உதவி செஞ்சாகணும் நிக்கல். ஐ நீட் யுவர் ஹெல்ப். சரி சொல்லு. தேங்க் யூ. நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போய் டாக்டர் அஞ்சலியை பார்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் நீ வாங்கணும். அவங்க அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகலன்னு சொன்னாங்கன்னா அந்த ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும் நீ அவங்க கிட்ட கேளு. அவங்க உங்ககிட்ட அபி வீட்டுக்கு தான் ரிப்போர்ட் அனுப்புவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மள தவிர வேற யார் கைக்கும் கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்துல நீ தெளிவா இருக்கணும் நிக்கல். என்ன ரிப்போர்ட்? அதத்தான் நானும் தெரிஞ்சுக்கணும் நிக்கல். அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்காக பிரபாவும் த்ரிஷாவும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிக்கல். நீ எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டு வா. மத்த எல்லா கதையும் நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நீ என் லைஃப்ல திரும்ப வந்தாகணும். நீ என்ன சொல்ற நிக்கல்? நீதான் அந்த பிரபாவும் த்ரிஷாவும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னல. கண்டிப்பா பிரபாவும் த்ரிஷாவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கிடைச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி ஆகணும் தனு. நீ அபியை விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிச்சயமா எனக்கு ஒரு இடம் இருக்காது நிக்கல். அண்ட் ஒன்ன தவிர எனக்கு சொந்தம் சொல்லிக்க வேற யாருமே இல்ல. சோ ஆஃப் கோர்ஸ் நான் ஒன்ன தேடி தான் வருவேன். இன்ஃபேக்ட் நீ எனக்கு அபியும் பிரக்யாவும் ஒன்னு சேர்றதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் நிக்கல். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உண்மையை சொல்லு. நான் எதுவும் பண்ணல, எந்த உண்மையும் மறைக்கல. சரி, உனக்கு இருக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நான்
அந்த கடவுள்கிட்ட நீ என்கிட்ட உண்மையா சொல்றதுக்கு உனக்கு தைரியம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நீ உண்மையா சொல்றியான்னு பார்க்கலாம். இல்ல நான் சொல்ற உண்மையை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் கிடைக்கணும். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன நினைக்கிற மாதிரி இல்ல? என்ன கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தனிமா பார்த்துட்டு வந்தீங்கல்ல? பிரக்யா இன்னும் என் மேல கோவமா இருக்கா. ஆனா கேராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் இந்த கோவம் எல்லாம் பறந்து போயிடும். மிஸ்டர் கிங்கோட பேரை நீ எழுத மறந்துடாத. மிஸ்டர் கிங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது லாஸ்ட் டைம் நான் மருதானில உங்க பேரை வைக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் நான் மருதாணி வைக்கிறதையே நிறுத்திட்டேன். ஆனா நான் மருதாணி வச்சுக்க போறேன். அபியோட பேரை அதுல எழுத போறேன். ஏன்னா எங்க காதல் இருக்கோ அங்க அலர்ஜி ஆகாது. Am I right, அபி? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபா, இதோ வந்துடுற பாட்டி. எல்லாருக்கும் முன்னாடி சொன்னதை சொல்லிட்டேன். ஆனா என் பேரை எழுதாம இருக்கிறது தான் பெட்டர். நான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. இது வரேன் ராணி. ஹலோ. டாக்டர் அஞ்சலி கிட்ட பேசுனியா? அவங்க கேபினுக்கு வெளியில தான் இருக்க. நீ மருதாணி ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண. நான் அதுக்குள்ள என் வேலையை முடிச்சிடுறேன். ஓகே. 1 செகண்ட். என் வீட்ல மருதாணி ஃபங்க்ஷன் நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றதனோ? நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா என்னுடைய பார்வை இல்ல. எப்ப நீ என்கிட்ட வருவியோ அன்னைக்கு நான் உன் கேள்விக்கான பதிலை எல்லாத்தையும் உனக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போதைக்கு டென்ஷன் ஆகாத. முகத்துல சுருக்கம் வந்துடும். எனக்கு என் தனு ரொம்ப அழகாதான் கிடைச்சாகணும். ஓகே, போனை வைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப தூரம் அனுப்பி வச்சிருவேன் நிக்கில். அங்கிருந்து உன்னால என்ன வாட்ச் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு என் யோசனை கூட வராது. இந்த மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல சொல்லலாம். இப்பவே போய் டாடா கிட்ட ஐ லவ் யூ டாடான்னு அவளுக்கு சொல்லணுமா? நான் அவர்கிட்ட போன் கொடுக்கறேன், நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுன்னு சொன்னேன். ஆனா எங்க உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. அவளுக்கு வர ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல, அதனாலதான் நானே எதுவும் சொல்லல. சரி நானே சொல்லிடுறேன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ பெட்டரா இருக்கு. யா, she is feeling better. பார்ப்போமே இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போ. நான் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு ஏதோ சரியா படல. அது எப்படிடா கிங்குக்கு பிரக்யா மேல காதல் வரும்? உனக்கு அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நல்ல வேளை காதல் வரல. அப்படி இருந்திருந்தா உங்க 2 பேருக்கு காம்படிஷன் இருக்கும். அதோட கிங் கிட்ட இருந்து பிரக்யாவை பிரிக்கிறது கஷ்டமாயிடும். புரியுதா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரக்யா ரொம்ப கியூட்டானவ. யாருக்கா இருந்தாலும் அவன் மேல காதல் வரும். உண்மையிலேயே அவன் காதலிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு எதையாவது செஞ்சு வச்சிடாத. டிஎன்ஏ ரிப்போர்ட் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவரே பின் வாங்கிடுவாரு. நீ இப்ப டான்ஸ் ஆட பாருப்போ. நல்லா இருக்கல? சாமையா இருக்கு. ரைட், ஓகே. நில்லு. முதல்ல சிச்சுவேஷனை நான் செட் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். பண்ணலாம். நீ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத நீ கேளு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத நான் கேட்டுறேன். ஒவ்வொரு ட்ரிங்கோட ஒவ்வொரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன்.
இல்ல 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 அதெல்லாம் முடியாது. யாரு முதல்ல கேட்கணும் யாரு அப்புறம் கேட்கணுங்கிறத நாம டிசைட் பண்ணக்கூடாது. அப்படின்னா யார் டிசைட் பண்ணுவாங்க? இதோ இந்த காயின் டிசைட் பண்ணும். ஹெட்ஸ் வந்தா முதல்ல நீ கேளு, டெய்ல்ஸ் வந்தா முதல்ல நான் கேட்கறேன். ஓகே, ரெடியா? மிஸ்டர் கிங் உங்களை சுத்தி கூப்பிடுறாங்க. பிரக்யா, எப்பவுமே நானும் அபிஷேக்கும் பார்ல நின்று எதையாவது ஷேர் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நீ வந்துடுற. ஐம் சாரி, ஆனா சித்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசணும்னு கூப்பிட்டாங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஃபங்க்ஷனே வேஸ்டா போயிடும். ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. ஆனா நான் குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா நீயும் கிங்கும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயத்த சொல்லிடு. நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். டோன்ட் வரி, கிங்கை விட நல்லா தான் பிஹேவ் பண்ணுவேன். நீ ரொம்ப மாறி போயிட்ட. முன்னாடி இருந்த த்ரிஷா இப்ப மாறி போயிட்டா. உங்களுக்கு எந்த த்ரிஷா வேணும்? முன்ன இருந்த மாதிரியா இல்ல இப்ப இருக்க மாதிரியா? வெல், இதுக்கான பதில நான் வந்து கொடுக்கிறேன். த்ரிஷா, என்னாச்சு? சீக்கிரம் போய் உன்னோட மாமா. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் அவனை பாத்துக்குவேன். ஆமா, த்ரிஷா கிட்ட நீ எதுக்காக பேசுன? என்ன பாக்குற? அபி நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிறானா? அவர் நான் சொல்றத கேட்க மாட்டாருன்னா கண்டிப்பா உன்னோட யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வெல், நான் சொல்றது அபி நிச்சயமா கேட்பான். நீ சொன்னா கேட்க மாட்டான். Who are you? நான் யாரா இருந்தா என்ன? இப்ப நீதான் அவர் மனைவியாச்சே. போய் அவரை தடுத்து நிறுத்து. சேலஞ்ச் பண்றியா? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா உன்னால முடிஞ்சா அவரை தடுத்து காட்டு. வெளியே கூட்டிட்டு போங்க. பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் செக்யூரிட்டி போலீஸ கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அவங்க கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட எந்த ஒரு பதிலுமே இருக்காது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க டாக்டர். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. வாடா சொல்றல. சொல்லுங்க டாக்டர். என்ன பண்ற? சொல்லுங்க. வாடா. ஏய், ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. உனக்கு ஜெயிலுக்கு போற ஆசை இருக்கா? மேடம், நீங்க எது கவலைப்படாதீங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உன்னை போட்டோ எடுத்துட்டேன். கூல், நல்லா பேசுற. சோ குட் படி. அபி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. 2-3 ரவுண்டே ரொம்ப அதிகம். ஆனா நீ அதை விட ஜாஸ்தியா குடிச்சிட்டு இருக்க. என்ன குடிக்காத, போது நிறுத்து. நீதான் ரொம்ப அதிகமா பண்றதனும். எந்த உரிமையில என்ன தடுக்கிற? நான் உன்னோட மனைவிங்கிற உரிமையில. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, போய் பிரக்யாவை கூட்டிட்டு வா. அவ என்கிட்ட குடிக்க வேணான்னு சொன்னானா நான் நிறுத்திடுறேன். நீ வைஃப்னு சொன்னா பேசலாம். நீ சொல்றதையும் கேக்குற. இல்லனா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா இதுக்கு மேல உங்களை நான் குடிக்க விட போறதில்ல.
பிங்க். ஓகே, பிங்க் ட்ரெஸ் சார். பிங்க் ட்ரெஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு யாரு கரெக்ட் மேட்சா இருந்தா? பிங்க் ட்ரெஸ்ல அப்புறமா வந்தாலே அவ கூடயா, இல்ல மெரூன் ட்ரெஸ்ல முதல்ல இருந்தாலே அவளா? சார், ரெண்டாவதா வந்தாங்களா, அவங்க அழகா இருந்தாங்க சார். ஹலோ மிஸ்டர், பாட்டில கவனி. எதுக்கு மத்தவங்க வைஃப் எல்லாம் பாக்குற? பிங்க் ட்ரெஸ் அழகா இருக்கா சார்? இன்னொரு ரவுண்ட் கொடுக்கவா? அவ போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா நீ கேக்கல? நோ மோர் ட்ரிங்க்ஸ். ஓகே சார். த்ரிஷா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு மேடம்? பிரக்யாவும் அபியும் ஒரே இடத்துல இருக்காங்க. சோ நீ உன் மூக்கு நுழைக்காம இருக்க வாய்ப்பு இல்லையே. சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த? நான் எதுவும் பண்ணுன்ற அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தானாவே நடக்கும். என்ன சொல்ற? ஐ மீன், மாமா தான் இருக்காருல்ல, என்ன பண்ணுமோ அவரே அதை பண்ணிடுவாரு. நம்ம வீணா டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் இல்லையா? அண்ட் ஹாப்பி அதிகமாயிடுச்சுன்னா ரொமான்டிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் இமேஜின், இந்த சிச்சுவேஷன்ல பிரக்யாக்கா அவர் முன்னாடி போனாங்கன்னா என்ன ஆகும்? இத பத்தி யோசிச்சாலே எனக்கு வெக்கமா வருது. சரி, அது ஃபங்க்ஷனாவும் இல்ல பார்ட்டியாவும் இருக்கும். அதனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருப்பேன். என்னால ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நான் அமைதியா இருக்கிறத நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற. நான் அமைதியா இருக்கிறத உன்னை பார்த்து பயந்து நீ நினைச்சுக்காத. இன்னொரு தடவை என்ன கேவலமான பொண்ணுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத. அப்படியா? நான் வேற என்ன சொல்றது? நீதான் எனக்கும் அபிக்கும் நடுவுல வந்துட்டு இருக்க. நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வரல. என் மேல பொய்யான பழி போடுறத முதல்ல நிறுத்து. சரி, இப்ப நீ என்ன பேசணுமோ பேசு. ஆனா என் மனசுல என்ன படுதோ அதை தான் நானும் பேசுவேன். இப்ப நீ என் மேல பழி போட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் நிஜமாவே நீ நினைக்கிறதையெல்லாம் பண்ணிடுவேன். நிக்கில், டாக்டர் கிட்ட பேசிட்டியா? அவங்க எதுவுமே சொல்லல. கேபினை விட்டு என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்றியா நீ? ஒரு சின்ன வேலையை கொடுத்த, அது கூட சரியா செய்ய முடியல உன்னால. கேட்டா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இங்க பாரு தனு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நிக்கில். என்னோட வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட வருவேன்னு கனவு காண்றத நீ இதோட நிறுத்திடு. தயவு செஞ்சு போன். போதும் தனு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன் முகத்தை வந்து பாப்பேன் தனு. இதுக்காக அந்த டாக்டரோட உயிரை கூட நான் எடுக்கிறதுக்கு தயாரா பண்ணிருக்காரு. நான் சொல்றது புரியுது இல்ல? ஆனா இவர்தான் எனக்கு கையில மருதாணி வச்சு விடுங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தர படத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. ஐயோ, எவ்வளவு போய் சொல்ற பாரு. இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க லிவிங் ரூமுக்கு போங்க, அங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரக்கூடாது. எவ்வளவு போய் சொல்றா? நானா காசு தரேன்னு சொன்னா? ஏன் மருதாணி வச்சுக்கிட்டீங்க? மருதாணி ஃபங்க்ஷன்ல மருதாணி வைக்கலன்னா எப்படி? மருதாணி ஃபங்க்ஷன்ல மஞ்சள் வித்துட்டா சுத்த முடியும்? நீங்க ஏன் மருதாணி வச்சுக்கிறீங்க? ஏன்னா நீ வச்சுக்கலையே. என்ன சொல்றீங்க? அதாவது ஒண்ணு நீ வச்சுக்கணும், இல்ல நான் வச்சுக்கணும். அதான் நான் வச்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நீ எனக்காக மருதாணி வச்சுக்கிட்ட? அப்ப சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். ஐம் சாரி. உன்னோட கையில இருந்து நான் மருதாணிய இல்ல, என் விதியில இருந்து சந்தோஷத்தை எடுத்துட்டேன். நான் இடியட்டா இருந்தேனே, அப்போ நான் உனக்கு காதலிக்கிறேன். ஆனா இப்போ மருதாணிக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சூப்பரான டிசைன் பண்ணிருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க இதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன நீங்க என்ன கண்காணிக்கிறீங்களா? பை த வே மிஸ்டர் கிங், நீங்க என்ன கண்காணிக்கிறத விட்டுட்டு பிரக்யாவை கண்காணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா, ஐ எம் பிரெட்டி ஷியோர் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வந்துடும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதெல்லாம் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ தேவையில்லாம அந்த விஷயத்தை கோபத்தை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய இந்த கோவத்தை எங்க தேவையோ அங்க மட்டும் பயன்படுத்துங்க. அண்ட் ஐம் ஷுர் சீக்கிரமே நீங்க இந்த கோவத்தை யூஸ் பண்ணுவீங்க பாருங்க.
நான் போதையில இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிறியா? நீ என்ன கிஸ் பண்ண போறியா? என்ன விடுங்க. அட தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி கிஸ் பண்ணு. என்ன விடுங்க. என்னது அநியாயமா இருக்கு? உனக்கு தோணும் போது என்ன கட்டுப்பிடிச்சுக்கிற, இல்லனா என்ன விட்டுற. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன போக விடுங்க. எங்க போற? ப்ளீஸ். Just 2 minutes, okay? Take it. இதுவும் நான் பண்றது இல்ல. ஏன் தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்காக நான் பிரபா கிட்ட இருக்கலாம். ஆனா பிரபாவோட சந்தோஷம் த்ரிஷா கிட்ட தானே இருக்கு. நான் ஏதாவது செஞ்சு பிரபாவையும் த்ரிஷாவையும் பிரிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? பிரபா த்ரிஷாவை விட்டு பிரிஞ்சுட்டானா பிரபா அப்படியே நொறுங்கி போயிடுவான். அவனை என்ன மாதிரியே சோகமாயிடுவான். வாழ்நாள் முழுக்க நான் சோகமா இருக்க தயாரா இருக்கேன். ஆனா பிரபாவோட மனசு உடையவே கூடாது. உடைஞ்சு போன மனசோட என்னால லைஃப் முழுக்க வாழ முடியும். ஆனா பிரபா ஹார்ட் ஆகுறத என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட லவ்க்காக மட்டும் தான் நான் ஏங்குற மிஸ்டர் கிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் மை லவ். நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. கலியுகம் வந்துடுச்சு. பொண்டாட்டி எங்கேயோ இருக்கா, புருஷன் வேற எங்கேயோ இருக்கா. கடவுளே, இதுக்கு மேல எல்லாம் இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலையே. I'm sorry. ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா ஆனா இப்ப மிஸ்டர் கிங்கும் பிரக்யாவும் கூட புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அபி பிரக்யா கிட்ட எங்க கல்யாண வாழ்க்கையில இருக்கிற உண்மையை சொல்லிட்டானா பிரக்யாவும் அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிடுவா. இது மட்டும் தெரிஞ்சுட்டு அபி முதல்ல என்ன அவன் லைஃபை விட்டு வெளியில அனுப்புவான். அதுக்கப்புறம் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். இத பண்றதுக்கு அவன் யோசிக்கவே மாட்டான். ஏன்னா என் கூட வாழத்த அவனுக்கு சுத்தமா பிடிக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நிக்கலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். ரிப்போர்ட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இது வரைக்கும் அந்த வேலையும் அவன் செய்யல. என்ன பண்றது நீ புரியல. நீ ஒரு வேலையை ஒழுங்கா ப்ளீஸ். யாராவது நம்ம 2 பேரை இப்படி பார்த்துட்டாங்கன்னா மத்தவங்க தப்பா நினைப்பாங்க. நீ ஏன் பயப்படுற? அவங்க நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க. அப்புறம் சித்தி சந்தோஷப்படுவாங்க. அவங்க நினைச்சது சரிதான்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சிடும். ஆனா பிரக்யா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தானே? நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. ஏய் ப்ளீஸ் இங்கே இரு. சியா கேக்குற சொல்லிடு. மத்தவங்களோட சீக்கிரட்டை காப்பாத்தினா உன்னோட மரணமும் ஒரு சீக்கிரட் ஆயிடும். புரிஞ்சிக்க. நீ ஆக்சிடென்ட்ல செத்தியா இல்ல உன்னை மர்டர் பண்ணாங்களான்னு தெரியாது. ப்ளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாத. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்ற உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அது ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட். அபியோட குடும்பத்துல அபிஷேக் அண்ட் கேராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. போதும். நான் உங்ககிட்ட இதை தானே கேட்டேன். தொடவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா நம்ம எப்பவுமே
எப்பவுமே இப்படி இருக்க முடியாதா? முடியாது. ஏன்? யார் தப்பா நினைக்க போறா? நீயா? உலகத்துல இருக்கிறவங்களா? காற்று போல வந்து இல்ல கியராவா? திறந்தேன். அந்தானே இத பண்ண இல்ல கிங்கா பண்ணா? கிங் ஏன் பண்ணுவான்? அவன் தான் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஐம் சாரி. நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் மிஸ்பிஹேவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இதை செட் பண்ணிடுறேன். ஐ ப்ராமிஸ் யூ, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். ஓகே? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ரூமுக்கு வா. என்ன? ரூமுக்கு போய் தானே பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்களே, எல்லாம் தெரியுது. சரி வாங்க போலாம். வா. நீங்க எங்க முன்னாடி போறீங்க? எனக்கா பின்னாடி வாங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா வா வா, போலாம் போலாம். 1 2 3. ஆவ். இல்ல, ஏன் மேலதான் தப்பு இருக்கு, ரொம்ப பெரிய தப்பு. தப்பு இல்ல, நான் தான் சொல்றேன்ல. சரி ஓகே, நான் உங்க மேல தப்பு நீ ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஊசி நூல் என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் போட்டுக்கிறேன். அம்மா, எப்படி ஏன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லுவேன்? என்ன தப்பு பண்ண? நான் உன்னை தடுத்தேன், நீ நிக்கல, அப்படி ஆயிடுச்சு. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு? இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இது பாரு, இது பாரு, நான் ஒரு ராக் ஸ்டார். அப்படிங்களா? சரிங்க ராக் ஸ்டார், உங்க மேல எந்த தப்புமே இல்ல. இப்ப கூட நீங்க தப்பு பண்ணல, ஊசி மேலதான் தப்பு இருக்கு. அதுதான் நூலை உள்ள நுழைய விட மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் என்கிட்ட ஊசி நூலை. ஒன் செகண்ட். உண்மையிலேயே நம்மளை தவிர யாரும் இல்ல. ப்ளீஸ் நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அதை என்கிட்ட கொடுங்க. நானும் அதை என்னால முடியும்னு சொல்லல, நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வெயிட். போட்டியா? ஏய், 1 செகண்ட். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன். பண்றேன்னு சொல்றல, ஏன் தப்பு? நானே இதை சரி பண்றேன். உங்களால இது முடியாதுங்க, என்கிட்ட கொடுங்க. ஏய், என்னால முடியாது. ஸ்டிச் பண்றதுல நான் எக்ஸ்பர்ட். இந்த ராக் ஸ்டார் டெய்லர் கிடையாது, கொடுங்க. நீயும் டீச்சர் தானே, டெய்லர் கிடையாது. மறுபடியும் ஊசியால குத்திடுவீங்க, கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். டர்ன். சொல்லுங்க. புதுசா என்னமா சொல்றது? கல்யாணத்துல புது உறவுகள் உருவாகும். ஒரு வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு மருமகளா ஆயிடுவா. அப்புறம் மருமகன்னா பிரக்யா மாதிரி இருக்கணும், மருமகன்னா கிங்கு மாதிரி இருக்கணும். பெஸ்ட் ஜோடி யாருன்னு கேட்டா அபி பிரக்யான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா கிங்கை விட ஆலியா ஜோடி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அபி, பிரக்யா, கிங், ஆலியா, என்ன நீங்க இப்படி பேசி? நத்திங். உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. தனு, நீ என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு என்னால உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு உனக்கு தெரியும். ஐ ஹவ் காட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனா? ஐ மீன், அது என்ன ரிப்போர்ட்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? டாக்டர் உன்னை கேபின்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்கன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன? நேர் வழியில அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொல்லல, நான் குறுக்கு வழி யூஸ் பண்ண. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம்னா இப்பவே வந்து என்ன பாரு. நான் உன்னை வந்து பாக்குறதா? வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் உன்னை வெளியில கூப்பிடல. வேணா உன்னோட வீட்டுக்கு பின்னாடி வா. நீ என்ன? ஓகே ஃபைன், நான் வரேன். மனம் உன்னை சுற்றுது நாளும், சொன்னால் கேட்டிட மாட்டேன் என கண்ணில் கசியுது ஈரம். உள்ளம் வெள்ள காடானது உந்தன் நினைவே ஓடம். வண்ணம் பூசிய நாட்கள் அதை எண்ணி காலம் ஓடும்.
நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? நான் இந்த பார்ட்டில எல்லாரையும் ஒரு கேம் விளையாட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க நிலைமைய பார்த்தா நீங்க இந்த கேம்ல தோத்து போயிடுவீங்கன்னு தோணுது. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தோக்குறதுனால பார்க்க முடியாது. நீங்க விளையாடி ஜெயிச்சீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரி, என்ன கேம்னு சொல்லு, நான் இப்பயே விளையாடுறேன். நான் சொல்றேன், ஆனா 10 நிமிஷத்துல வந்து உங்ககிட்ட சொல்றேன். 10 நிமிஷத்துல நான் தூங்கிடுவேனே. நீங்க தூங்காம எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எங்கேயும் போகாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். 10 நிமிஷத்தை 5ஆ மாத்திக்கேன். சந்தோஷமா இருக்கு பாட்டி. பார்த்தா தெரியல, ஆனா என்ன மாதிரியே இவன் செட்டப் பண்றான். இல்ல 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 பட் நான் எதுவும் பண்ணல. ஐ வாஸ் ட்ரைங் டு பி நைஸ். நான் இவகிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? ஆலியா கிட்ட எல்லாரும் எப்படி நல்ல விதமா பேசுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆக்சுவலி நான் இவள ரூம்ல பார்த்தேன்னா அப்போ மாமா இவள தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். என்ன நீங்க தொல்லை பண்ணீங்கன்னு எப்படி சொல்வீங்க? இப்பதானே நீ எல்லார்கிட்டயும் நான் உன்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன. இப்ப நீயே மாத்தி பேசுற. ஆலியாவை யாராலையும் தொல்லை பண்ண முடியாது, புரியுதா? ஆக்சுவலி நான் சேலஞ்ச் எல்லாத்தையும் சீக்கிரமாவே அக்செப்ட் பண்ணிப்பேன். சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நீங்க பாட்டி கிட்ட என்ன தொல்லை பண்ணலன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லவா? நான் உன்னை ஹக் பண்ணேன்னு சொல்லவா? எதுவும் இல்ல. எது எப்படியோ தொல்லை பண்ணிட்டு இருந்தானோ இல்ல விளையாடிட்டு இருந்தானோ, எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. எனக்கு ஆலியாவுக்கு இந்த பையன் ரொம்ப சரியா இருப்பான்னு தோணுது. இந்து, வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை வீணாக்க கூடாது. அதனால என் கருத்து என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்களை அள்ளி எடுத்துக்கணும். ஆமா, இந்த விஷயத்த பிரக்யாவுக்கும் அபிக்கும் புரிய வைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வாங்கக்கா போலாம். ஆலியா கிங்கோடியா? நீங்க தான் பேசாதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் முக்கியமே இல்ல. என் ட்ரெஸ்ல தைச்சு கொடுத்தது கூட உங்க ஈகோக்காக தான் நீங்க பண்ணீங்க. என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படி சொல்லாத. நான் உண்மைதானே சொல்றேன். சரி, நான் இதை குடிச்சிடுறேன். ஆனா நீதான் இதை கொடுக்கணும். உண்மையா? மென்மையா? என்ன உண்மையா? சரி, ஒரே மடக்குல குடிச்சிருங்க பாக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னும் 15 நிமிஷத்துல உங்க போதை முழுக்க இறங்கிடும். நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியுது. இது வரைக்கும் பிரக்யா மட்டும்தான் என்கிட்ட இருந்து அபிய பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா அபிதான் பிரக்யாவை மறுபடியும் அவன் லைஃப்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. பிரக்யா கிங்கா கல்யாணம் பண்ணிக்கல. கியாரா என்னோட மகதாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணும்போது அதுதான் உனக்கு கிடைக்கிற பெரிய தண்டனையா இருக்கும். இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டி கியாரா தன்னோட மகதாங்கிறத அபி பிரக்யா கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறான். அதுக்கப்புறம் கியாராவோட பிரக்யாவையும் இந்த வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு வந்துருவான். நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்புறம் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? தனு, தனு, நான் இருக்கேன்ல, நீ ஏன் கூட வா. நீதான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல. சரி நிக்கல், நான் உன்கிட்ட வருவேன். ஆனா நீ எனக்காக இன்னொரு வேலையை செய்யணும். சொல்லு. பிரக்யாவை நீ சாகடிக்கணும். நீ பேசாம ஒண்ணு பண்ண, உன்னோட இந்த ரெமெடியை ஏதாவது ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சிரு. கோடி கணக்குல சம்பாதிப்ப. எப்படி? என்ன எப்படி? அவங்க இந்த ஃபார்முலாவை அவங்களோட ட்ரிங்க்ஸ்ல கலந்துருவாங்க. யார் இதை குடிச்சாலும் 15 மினிட்ஸ்ல போதை இறங்கிடும். திரும்பவும் அவன் குடிப்பான், திரும்பவும் 15 மினிட்ஸ்ல போதை இறங்கிடும். மறுபடியும் அவன் குடிப்பான், மறுபடியும் போதை இறங்கிடும். அந்த கம்பெனியோட செல் எவ்வளவு அதிகமாவும் யோசி. நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. உங்க மொத்த போதையும் இறங்கிடுச்சுன்னு நீ நினைக்கிறேன். ஓகே சொன்னா நான் ஏதாவது கம்பெனில வேணும்னா பேசுறேன். 50-50 பார்ட்னர்ஷிப் ஈக்குவலா. இது ரெமெடி என்னோடது, ஆனா 50% உங்களுக்கா? சரி, 60-40, 70-30, 80-20. சரி, அட்லீஸ்ட் 10% கமிஷன். வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே.
உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல? போன தடவை கரண்ட் கட் ஆனப்போ என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சாங்க? என்ன கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லையே. அபிஷேக் உன்கிட்ட வந்தான், அப்போ நீ அவனை விட்டு தள்ளி போன. அது ஒண்ணும் இல்லையே. ஆக்சுவலி நான் தடுக்கி விழ போனேன், அவர் தான் என்ன பிடிச்சாரு. அதனால நான் கீழே விழாம எப்படியோ சமாளிச்சு நின்னுட்டேன். பார்த்ததை என்னால நம்பாம இருக்க முடியல. இப்ப பிரக்யா சொல்றதை ஏத்துக்காமையும் இருக்க முடியல. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அது வந்து ஒண்ணும் இல்ல. பை தி வே தேங்க்ஸ். போலாம் வாங்க. தேங்க்ஸா? சரி பாப்பலாம். தானும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணனா கண்டிப்பா அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் வரும் தானு. இப்போவும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பெருசா தான் ஆயிட்டு இருக்கு. அண்ணாவையும் பிரக்யாவையும் பிரிக்க நீ ட்ரை பண்ண. ஆனா முன்ன விட அவங்க இப்ப இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால என்கிட்ட கேட்காம எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ரிசல்ட்ட உன் மைண்ட்ல வச்சுக்க. நான் எதையும் மறக்கல ஆலியா. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இந்த முறை நான் சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் அபி பிரக்யாவுக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கும். என்ன பிளான் பண்ணிருக்க? இப்ப சொல்ல மாட்டேன் ஆலியா. ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன். வேலை செய்ய வந்திருக்காரு இவர். நான் சொல்றதை மட்டும் தான் கேட்பாரு. போ, எனக்கா குடிக்க ஏதாவது கொண்டு வா. இதுவும் இருக்கு. இது இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். வெயிட்டர், எக்ஸ்கியூஸ் மீ. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றதா கேட்கணும் இல்லையா? சரி. பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றதா இவன் கேட்பான், அப்படிதானே? எஸ் மேம். இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஸ்பெஷல் ஆனவங்க, அதனால நான் சொல்றதா கேட்பான். உனக்கு வெயிட்டர் முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் முக்கியமா? உனக்கு அவ்வளவு பசிக்குதுன்னா நீயே போய் சாப்பிட வேண்டியதானே? வாட்? நீயா? என்ன நீ? உனக்கு மரியாதை கொடுத்து பேசவே தெரியாதா? நான் எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவேன். அப்படின்னா நீ மத்தவங்க கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கோ, என்கிட்ட பேசாத. நாம வீட்டுக்கு போறோம்னு இவர் நினைச்சிட்டாரு, அதனாலதான் இப்படி கேக்குறாரு. ஆனா நாங்க வீட்டுக்கு போகல, நாங்க எங்கதான் இருக்கோம். ஆக்சுவலி நிறைய கேம்ஸ்க்குலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆனா இவரு நாம கேம் விளையாட மாட்டோம்னு நினைச்சிட்டாரு, அதான் இப்படி பேசுறாரு. ஒண்ணும் இல்ல, நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கதான் இருப்போம். போலாமா மிஸ்டர் கிங்? கம். பாத்து. Are you okay? நடக்க கூட முடியல, அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க? வாங்க. கிங், நீ பிரக்யாவோட கையை பிடிக்காம இருக்கிறதுக்கு நாள் முழுக்க அவகிட்ட திட்டு வாங்க நான் தயாரா இருக்கேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவளை லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுன்னு தான் சொல்றேன். அவ என்ன பத்தி யோசிக்க வேண்டான்னு சொல்றேன். தட்ஸ் இட். அவ நீங்க சொல்றது கேட்க மாட்டா. நீங்க ஆறுதல் சொன்னது மட்டும்தான் பாப்பா. நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களை பத்தி இன்னும் அதிகமா யோசிப்பா. த்ரிஷா, நீ வேற மாதிரி யோசிக்கிற. நடக்க வாய்ப்பு இருக்கிறத தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியாதுங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த நம்பிக்கை விஷயமே கிடையாது. நான் உங்களை நம்புறேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நீங்க It's okay, I'm feeling better now. பிரபா, நீ கேம்க்கு ரெடியா இருக்கியா? ரெடி பிரக்யா. ஒரு ஒய்ஃபோட எதிர்பார்ப்பு எப்பவுமே தப்பா இருக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இவரும் ஒன்னா இருக்கும் போது ஆலியா இவர் அவளை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ தனியா இருக்கிறத பாக்கணும்னு நினைக்கிறா. கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அவளோட இந்த நிலைமைக்கு அவர் தான் காரணம்னு யோசிக்க வைக்கிறா. இன்னைக்கு இவர் பேசினதுக்காக அவளுக்காக சாஃப்ட் கார்னர் இவரோட மனசுல இருக்குன்னு நினைப்பால, அவ மேல இவருக்கு அக்கறை இருக்குன்னு நினைப்பான். இவர் மூவ் ஆன் பண்ண சொல்லிட்டாரு, ஆனா அவர் பக்கம் தான் மூவ் ஆன் பண்ணுவாக்கா. ரிஷா, அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நடக்கும். இப்படி நடந்ததுனால மாமா கூட தானு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. பிரக்யா, என்ன பண்ற? கம் ஆன், லெட்ஸ் கோ. வயசுல இருந்து இப்படிதானா? இப்படிதான் பேசுவாங்களா? அது சும்மா விளையாட்டுக்கு பேசுறா, வேற ஒண்ணு இல்லம்மா. நான் ஏன் விளையாட்டுக்கு பேச போறேன்? உங்களை அவ தள்ளி விட்டுட்டு போனா நான் வேடிக்கை பாப்பேன் நினைக்கிறீங்களா? அதுக்காக நான் சாரி சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் சாரி சொல்லிட்டேன் இல்லம்மா. சாரி சொல்லிருந்தா நீ என்ன வேணா பண்ணுவியா? என்னோட இவ்வளவு பெரிய அத்தை உனக்கு கண்ணுக்கு தெரியல? மைத்திலன், இந்த சின்ன விஷயத்த ஊதி எதுக்கு இவ்வளவு பெருசாக்குற?
ஃபேமிலி டிஸ்கஷன் நடக்குது. நாங்க இப்போ வந்துடுறோம். Excuse me. நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் அத்தை. சிச்சுவேஷனே இல்ல அத்தை. இவளோட அறிவை சரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீ ஒண்ணு எங்களை சரி பண்ண வேண்டாம். நாங்க ஸ்மார்ட் தான். அதான் எங்க குடும்ப ஸ்டைல். ஓஹோ, உங்க குடும்பத்தோட ஸ்டைலா? நாங்க ஒண்ணு சாதாரண ஃபேமிலி கிடையாது, மெஹரா ஃபேமிலி. மெஹரா ஃபேமிலியா? ஏதோ பெரிய ராஜ குடும்பம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணிடுறேன். நீ கொஞ்சம் சும்மா இருடா. நீ என்னோட எல்லா விஷயத்திலயும் எதுக்கு தலையிடுற? ஏன்னா நீ என்னோட வழியில வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லனா உன் ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஃபேமிலியை பத்தி பேசாத. நீ என் ஃபேமிலியை பத்தி பேசுறனா அதுக்கப்புறம் நான் உன் ஃபேமிலியை பத்தி பேச வேண்டியிருக்கும். மிஸ்டர் கிங், உன்னோட ஃபேமிலி தான் ஃபேமிலியா மிஸ்டர் அபிஷேக்? எங்க ஃபேமிலினா எதுவும் இல்லையா? உன்னோட ஃபேமிலில இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட ஃபேமிலி தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல உன்னோட சித்தி இன்சல்ட் பண்ணாங்க, இப்ப நீ இன்சல்ட் பண்ற. தருணை இன்சல்ட் பண்ண சொல்லு. வா வந்து பண்ணு. உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம மரியாதை நம்ம கையில தான் இருக்கு. உன்னோட ஃபேமிலில இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க. தருணே உங்களை சமாளிக்கிறதுக்கு போதும். ஒன்னு சமாளிக்கிறதுக்கு நான் போதும்.